எல்லாரும் வணக்கம். கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி டபுள் ட்ரீட் வந்துருக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அது என்ன டபுள் ட்ரீட் அப்படின்ற விஷயத்த நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எஸ், ஒன்று வந்து தளபதி 69க்கான பூஜை ஒரு சைடு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதியோடைய மாநாடு அக்டோபர் 27 நடக்கக்கூடிய மாநாட்டுக்கான பந்தக்கால் நடும் பூஜை இன்று நடந்தது. இன்றைக்கி இது ரெண்டும் தான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டு வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் அதுலேயும் மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போய் கிடக்குறாங்க எதிர்கட்சிக்காரங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு நோட்ஸ் ஒன்று வந்து அனுப்பியிருக்காரு. இதுலனா ட்விட்டரில் போட்டிருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் நேரடியாக தோழர்களை பார்த்து, தொடர்களை பார்த்து, நண்பர்களை பார்த்து, தம்பி தங்கைகளை பார்த்து பேசினா எப்படி பேசுவாரோ, என்ன பேசினாரோ அதே பேச்சு துணியில் அந்த லெட்டர் இருக்குது. ஸோ அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். லெட்டரே வந்து எப்படி சொல்கிறோம், டீசர் தான். ஆக்சுவலி இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பந்தக்காலே ஒரு டீசர் மாதிரி தான் வந்து இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ டீசருக்கு அப்புறம் ட்ரெய்லருக்கு அப்புறமா தான் மெயின் பிக்சர் அப்படின்னும்போது டீசர் போதும், ட்ரெய்லருக்குலாம் நீங்கள் தாங்க மாட்டாங்க. நம்ம மெயின் பிக்சருக்கு அடுத்த அக்டோபர் 27 போயிடுவோம் அப்படின்றது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னெல்லாம் பேசினாங்களோ இது வரைக்கும் அத்தனை பேருக்கும் தளபதி அவர்கள் என்ன மாதிரியான பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்றத அந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு இடையில் நம்ம அப்பப்போ நம்மளுடைய சில நம்பிக்கைகளை அப்படியே கொஞ்சம் கலாய்ச்சிட்டும் போக போகிறோம். ஏன்னா அவங்களுடைய ரெஃபரன்ஸையும் வந்து தளபதி வந்து லெட்டரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் அதை ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் தளபதி 69 டேரக்டர் சில விஷயம் பண்ணுற மாதிரி அதையும் போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கவர் பண்ண முடியும் அதெல்லாம் கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாநாட்டுடைய ஒரு எஃபெக்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த மாநாட்டோடைய எஃபெக்டை பந்தக்கால் பூஜையோட எஃபெக்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் அப்படின்றது வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கிளிப்பிங்க்கு எனக்கு தெரிஞ்சு காப்பீட்ஸ் வாங்க மாட்டார்னு நினைக்கிறேன், போட மாட்டார்னு நினைக்கிற தலைவர். ஓகே, போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு அரசியல் கட்சியில் மாநாட்டுக்கு ஆட்கள் சேர்க்கறதே இங்கே பெரிய லெவலில் இருக்கும்போது ஒரு பந்தக்கால் நடும் பூஜை, அதுவும் அந்த இடத்துல தளபதி அவர்கள் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாத இருக்கிற சூழ்நிலையில், அதுவும் 4 மணிக்கு விடிய காலையில் 4 மணிக்கு பெண்கள் முதல் கொண்டு அந்த இடத்துல வந்து குவிறாங்க அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி ஃபேஸ், ஒரே ஒருத்தர் தான். அது விஜய் அப்படின்ற அந்த பெயருக்காக மட்டும் இல்லை, அந்த முகத்துக்காகவும் அந்த குணத்திற்காகவும் அவர் மேலே வச்சிருக்கும் பாசத்திற்காகவும் அப்படின்றது தான் அசைக்க முடியாத உண்மை. இதை அவன் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலாலும் சரி அதான் உண்மை. ஸோ அவர்களுக்கு எப்படியான ஒரு லெட்டரை வந்து தளபதி அவர்கள் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த எடுப்புலேயே வந்து சிக்ஸர் மாதிரி தான். அதாவது அந்த லெட்டரோட ஒரு 2வது பக்கத்தில் ஒரு வரிகளை, அதாவது சில வரிகளை சொல்கிறாரு. இவர்களுக்கெல்லாம் வந்து இவரெல்லாம் கட்சி ஆரம்பித்து நிலைச்சு நிற்க முடியுமா, இவங்கெல்லாம் நான் மாநாடு நடத்த முடியுமா, இவங்கெல்லாம் வந்து 10ஓட 1 11 போயிடுவாங்க அப்படின்னு யாரெல்லாம் வெகுமதியாக விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதுதாண்டா மாநாடுனா இப்படி தாண்டா இருக்கணும், அதுவும் ஒரு குடும்பம் நடத்தும் மாநாடுனா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி செம்ம ஸ்ட்ராங்காக தன்னுடைய லெட்டரில் அந்த மெசேஜை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி அந்த லெட்டரை வந்து தளபதி அவர்கள் ஆரம்பித்த விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதாவது ஒரு ஃபேமிலி கேதரிங்கை மாதிரி தான் வந்து இந்த வந்து ஆரம்பிச்சிருப்பார். அதாவது ஒரு வாக்காளர்களாக பார்த்துக்கிட்டு இருந்த தலைவர்கள் மத்தியில் குடும்ப உறுப்பினர்களாக ஏற்றுக்கிட்டு தன்னையும் குடும்ப உறுப்பினராக நீங்கள் பாருங்கள், என்னை பார்க்குறனால தான் நான் இந்த வேலை செய்கிறேன், இந்த துறைக்கே வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் உங்களை நினைக்கிறேனோ இல்லையோ, மீன்ஸ் நான் உங்களை நினைக்காத நாள் இல்லை, நீங்களும் என்னை நினைக்காத நாள் இல்லை. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற உறவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கான ஒரு குடும்ப உறவாக, அதாவது குடும்பம் ஃபேமிலி, அம்மா அப்பா அப்படி சொல்கிறது, அண்ணன் தங்கச்சி தம்பி, இந்த மாதிரி எல்லாரும் அவங்களுக்கான ஒரு அக்கறையோடு நினைக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறனால அந்த அடிப்படையில் அந்த உரிமையில் நான் இந்த கடிதம் எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து தளபதி அவர்கள் ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துலேயே வந்து அவர் வந்து என்னென்னா, தமிழக மக்களை வந்து வாக்காளர்களாக பார்க்காம தமிழக மக்களை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக பார்க்குறாரு. அண்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் அப்படின்ற விஷயத்துக்கு நான் நுழையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள், அதாவது நம்ம குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் கூட இன்னும் நிறைவேறாத பல விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் பூர்த்தி செய்கிறது தான் நான் இந்த அரசியல் களத்திலே முதல்ல இறங்குறேன் அப்படின்றது தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து முன்வைக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சுறாங்க, மீடியாவில் வந்துட்டு பல டிஎம்கேக்காரங்க அப்புறம் விஜய் ஏட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து அடிப்படை குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுனா முதல்ல இவரோட குடும்பத்தை போய் பார்க்க சொல்லுங்கன்னு வந்துடுவாங்க.
அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா அவருடைய குடும்பத்தையே என்ன தேவையோ அது எல்லாமே அவர் செஞ்சுட்டாரு. அது யார் மூலியமா செஞ்சாருன்னா நம்மளால, நம்ம மக்கள், அதாவது நம்ம அவரை ரசித்து நம்ம அவரை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தனால அவர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறார். அந்த கோடிகளில் அவர் குடும்பத்தை என்ன அளவுக்கு செட்டில் பண்ணி வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சிட்டார். ஸோ இனி தன்னுடைய தலையாய கடமையாக இந்த பணத்தை கொடுத்து தன்னை அந்த இடத்துல உட்கார வச்ச மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இங்கே அவருடைய கேள்வியாக இருக்குது. அதை வந்து வெறும் பணத்தை கொண்டோ வெறும் பெயர் புகழ வச்சோ ஒன்றுமே பண்ண முடியாது. அதற்கு அதிகாரம் மிக முக்கியமானது அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசில் எடுத்தனால தான் இன்றைக்கி அரசியல் அப்படின்ற விஷயத்துக்குள்ள அவர் இறங்குறாரு. அப்படி இல்லைன்னா அவரும் வந்து 10 11 பல கோடீஸ்வரர் மாதிரி இருந்துட்டு தன்னால் முடிஞ்ச ஒரு சில நல்ல உதவிகளை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம், இல்லை செய்யாமையும் போகலாம். ஆனால் முழுசாக ஒரு மக்களுக்கு என்ன சேரணுமோ என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னா அதற்கு அதிகாரம் தேவை. அதற்கு அந்த இடத்தில் அவர் உட்காரணும். அப்போ தான் அதை செய்ய முடியும். இல்லைன்னா முடியாது, யாருனாலுமே முடியாது. புரியுதுங்களா? இன்றைக்கி துணை முதலமைச்சராக யாருமே ஓட்டு போடாமல், அதாவது முதலமைச்சர் நம்ம ஓட்டு போட்டு எடுக்கணும். முதலமைச்சர் ஆக்டிவாக இல்லைன்னா தான் அங்கே துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே தேவைப்படுது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கும்போதே தன்னுடைய வாரிசான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஒருத்தர் ஆக்குறாரு அப்படின்னா அதற்கு வந்து அந்த அதிகாரம் தான். அவர் சிஎம்மாக இருக்கிறான்றது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கிறவங்க அவர்களுக்கு சேர்ந்து ஒத்துழைச்சு நீங்கள் வந்து யாருமே இல்லாமல் சிஎம் டெபுட்டி சிஎம் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி டெபுட்டி சிஎம்மாக இருக்கிறோம், நாளைக்கு சிஎம். இதுதான் வந்து ப்ராசஸ். முன்னாடி அவங்க தாத்தா, அப்புறம் வந்து அப்பா, அப்புறம் பிள்ளை. ஸோ இப்படி அவர்கள் குடும்பமாக இந்த அரசியலை கொண்டு வர பார்க்குறாங்க ஒழிய மக்களிடத்தில் என்ன செஞ்சோம் ஏது செஞ்சோன்னு சொல்லி அதை கொண்டு வருவாங்களாம் பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு அரசியல் அசிங்கம் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் இறங்கி இந்த அசிங்கத்தை சுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட இன்றைக்கி தளபதி அவர்கள் இறங்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டுக்கு பல விஷயங்களை அவர் இந்த லெட்டரில் சொல்லியிருக்காரு. ஏன்னா எதை சொல்லினா மேற்கோள் காட்டி நிறையா விஷயங்கள் இப்போ மீடியாவில் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உதாரணத்துக்கு புஷி ஆனந்த் அவர்கள் பேசின விஷயங்களாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து கொடியை வந்து வச்சு பைக்கில் ஸ்டன் பண்ணதாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஒருத்தர் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சுனாங்க. நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும், அதை யாருமே எந்த மீடியாவும் பேச மாட்டாங்க. பட் புஷி ஆனந்த் அவர்கள் சொல்கிற ஒரு விஷயமோ ஒரு வார்த்தையோ மிக வைரலாகி போகும். இப்போ அவர் காலில் விழுந்து எடுத்து உடனே பார்த்தீங்கன்னா காலில் விழ வைக்கிறாங்க அப்படின்னு இருக்கலாம். இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா போயிட்டு என்னுடைய மகன் வந்து இத்தனை வருஷமாக வந்து விஜய் அவர்களுக்கு கொடி பிடிச்சாரு, அவருக்கு வந்து நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்கல, பதவி கொடுக்கலன்னு சொல்லி அவங்க போய் ஒரு சத்தம் போடுற விஷயமா இருக்கலாம். அதை பற்றி எடுத்து போடுறது. புஷி ஆனந்த் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் விடுறாரு. அதாவது தளபதி மாநாடுனா எனக்கு வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் வந்துடுவேன், உன் வேலை வேணாம் போயான்னு அப்படி வர தொண்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் விடுறாரு. பட் அதோட சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் வந்து ஒரு மளிகை கடை வேலை பார்க்குற ஒரு பையன் வந்து அவன் முதலாளிட்ட லீவ் கேட்கும்போது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த வேலை இல்லைன்னா எனக்கு வேறு வேலை இருக்குது, ஆனால் எனக்கு போய் ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்கான். இது வந்து ஒரு அதீதமான பாசம் கொண்ட தொண்டன் எவனோ ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னும் போது அதை ஒரு உதாரணமாக எடுத்து பேசுகிறார். பட் அதே வந்து தவறாக வந்து சித்தரிச்சு இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போட விட்டு புஷி ஆனந்த் அவர்கள் பைத்தியக்காரர், புஷி ஆனந்த் அவர்கள் கொத்தடிமை, புஷி ஆனந்த் அவர்கள் ஒன்றுமே தெரில அப்படின்ற மாதிரி உட்காந்து மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் சேர்த்த பதிலடி தான் இது. நீங்கள் அதாவது எப்படின்னா இந்த மாநாடை நடத்தி முடிக்கும் போது இப்படி ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் நடந்ததில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த நம்ம மாநாடை பார்த்துருப்போம். யாருடைய மாநாடு? திருமாவளவன் அவர்கள் நடத்திய மாநாடு. ஆளுங்கட்சி அதில் கூட்டணியாக இருக்கக்கூடிய திருமாவர்கள் நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு வந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா மது அருந்துவிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ பின்னாடியே உட்காந்து வந்து அந்த ஸ்டேஜில் ஏறி சத்தம் போடுறதா இருக்கலாம், பெண்கள்கிட்ட போய் பெண்கள் இருக்க சைடில் ஏறி குதிக்கிறதா இருக்கலாம், போலீஸ்காரங்க பெண்களுக்கு எங்கள் பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, இராணுவ கட்டுப்பாட்டை நமது தோழர்களும் தொண்டர்களும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இராணுவ கட்டுப்பாடு அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்டு, அதாவது ஒரு ரூல்ஸ் இந்த போட்டிருக்காங்க, இந்த பக்கம் தான் நாங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் தான் போகணும், இந்த இடத்துல தான் பார்க் பண்ணணும், இந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணணும், தண்ணி அடிச்சுட்டு உள்ளே வரக்கூடாதுன்னா தண்ணி அடிச்சுட்டு உள்ளே வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஸ்ட்ராங்கான கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக சொல்கிறார் இந்த மாநாடு ஒரு முன்மாதிரியான மாநாடை நிகழணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வராத கூட்டம், எந்த மாநாட்டிற்கும் வராத கூட்டம் இந்த மாநாட்டிற்கு வரப்போகுது, அதில் மாட்டுக்கிட்டே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஒரு பந்தக்கால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முகத்தரிசி போடுவோம், ஒரு கம்பெனி நட்டி வச்சுட்டு அது போடுவோம். அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் புரியுதுங்களா, கொட்டகை போடுறதுக்கு முன்னாடி அந்த பந்தக்காலம் நடுவாங்க. ஸோ அந்த பந்தக்கால் நடுற ஒரு விஷயத்துக்கு கிட்டத்தட்ட 45,000 பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னும் போது நினச்சி பாருங்கள், இவங்க மொத்தமாகவே நாங்கள் 55,000 பேருக்கு தான் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிவிகேலேருந்து போலீஸ் தரப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் 55,000 பேரை தான் வந்து இன்வைட் பண்ணுறோம், அதை மீறி மக்கள் வந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்தால், கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தால் அங்கே வரும் பிரச்சனைகளுக்கு டிவிக்கே தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை போலீஸ் வைக்கும்போது மாநாட்டு வரவர்களே தடுக்கவும் முடியாது. எவ்வளோ பேர் நீங்கள் தடுப்பீங்க? மிஞ்சி போனால் ஒரு 5,000 10,000 போலீஸ் இறக்குவீங்களா? அந்த இடத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு 10 லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த போலீஸ்காரங்க என்ன தான் பண்ண முடியும்? ஸோ அப்படின்றது தான் விஷயம். அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய
சந்தோஷத்தையும் ஒரு திருவிழா போல கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்ச்சியை சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடுங்கள், ஆனால் கட்டுப்பாடுடன் கொண்டாடுங்கள் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணுறாரு. நான் இதெல்லாம் என்னோட சேனலில் இதுக்கு முன்னாடி 1-2 வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நான் படிக்கும்போது, இதெல்லாம் நான் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை தளபதி எங்கேயாவது நம்ம வீடியோவும் பார்த்துருப்பாரோ அப்படின்ற ஒரு நப்பாசை தான். நீங்கள் உடனே என்னடா உனக்கு இவ்வளோ பெரிய ஆசைலாம், ஆசை இருக்கணும். இப்போ எப்படி தளபதி அவர்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் சொன்னார் பார்த்தீங்களா, லியோ சக்ஸஸ் மீட்டில் சொன்னார், எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க. அதாவது எங்கே வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு உதவி நடந்தாலும் அந்த இடத்துல விஜய் சார்ந்தவர்கள் தான் செய்தாங்க அப்படின்ற எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த ஆசை இருந்தால் தான் அந்த உந்துதல், அந்த ஆசை தான் வந்து அவர் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, எப்படியாவது ஒரு வாட்டி தளபதி பார்த்துட மாட்டோமா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு தளபதி நம்மளை கூப்பிட்டு பேசிக்க மாட்டாரா அப்படின்ற ஆசை எனக்குலாம் இல்லாமலாம் கிடையாது. அதெல்லாம் இருக்குது. இருந்தால் தான் ஆசை, இருந்தால் தான் மனுஷன். சும்மா உட்காந்து நான் அதுக்கெல்லாம் ஆசை கிடையாதுப்பா, நான் ரொம்ப நல்ல இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களில் இப்போ நான் சொன்ன இந்த பல விஷயங்கள் வந்து இந்த லெட்டரில் வந்து இருக்குது அப்படின்னும் போது, அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இதோட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம அதை எங்கேயோ உட்காந்துட்டு சொல்கிறோம்ல, விஜய் அவர்கள் பக்கத்தில் இருந்து சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடல் கடந்து ஒரு வேற ஒரு நாட்டில் உட்காந்து அவருக்காக வீடியோ போட்டு அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அது இந்த மாதிரி லெட்டர் வடிவமாக தளபதி அவர்கள் மூலியமாக பார்க்கும்போது கேட்கும்போது இன்னும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஒரு லெட்டரை வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காரு. இந்த லெட்டரில் அவர் சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் வந்து ஒரு சிட்டிசன் ஒரு வார்த்தை வருது, வலிமைன்னு ஒரு வார்த்தை வருது, விவேகம்னு ஒரு வார்த்தை வருது. உடனே இதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, இதை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்க இதில் கூட தலை ரெஃபரன்ஸ் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் அவர் ஏன் அதை சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொறுப்பான மனுஷனை தான் குடும்பம் மதிக்கும். ஓகேங்களா, யார் எந்த வீட்டில் ஒரு பையன் பொறுப்பாக இருக்கானோ அவனுக்கு தான் வந்து மரியாதை அதிகமாக இருக்கும். அந்த பொறுப்பான குடிமகனை தான் நாடு மதிக்கும். அவங்கள தான் வந்து ரோல் மாடலையும் நம்ம ஏற்றுப்போம். ஸோ இப்போ தளபதி அவர்களை வந்து இன்றைக்கி ரோல் மாடலை ஏற்றுக்கணும் அப்படின்னா அவர் பொறுப்பாக ஒரு விஷயம் பண்ணார், படங்களில் பொறுப்பான விஷயங்களை சொன்னார். இன்றைக்கி அதே பொறுப்போட அரசியலில் இறங்கி மக்களுக்கு செய்யணும்னு செய்யும்போது அவர் வந்து ரோல் மாடல் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை தான் வந்து அவர் வந்து சிட்டிசன் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிப்பார். உடனே சொல்லிட்டாங்க, அதே மாதிரி இந்த அரசியலில் வந்து வேகம் மட்டும் முக்கியம் கிடையாது, விவேகமாக செயல்பட வேண்டும். அதாவது மக்கள் இயக்கமாக இருக்கும்போது, தளபதியோட மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நடந்த விஷயங்கள் வேறு, நம்ம செஞ்ச விஷயங்கள் வேறு. ஆனால் இன்றைக்கி தமிழக அரசியலுக்குள்ளே நம்ம இறங்கியிருக்கோம் அப்படின்னும் போது அதற்கும் இதற்கும் டோட்டலாகவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடிப்படையிலேயே பல மாற்றங்கள், பல வேலைகள் நம்ம வந்து வேறு மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அதை துரிதமாக செய்ய வேண்டும். எனக்கு ஏன்னா நமக்கு டைம் இல்லை, ஒரு வருஷம் தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த வேகத்தில் விவேகமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ இங்கே சிட்டிசன் வந்துருச்சு, வேகம் வந்துருச்சு, விவேகம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, உடனே தலை ரெஃபரன்ஸ் எடுத்து வந்துட்டார்ப்பா அப்படின்னு எதுலலாம் கூட தலை ரெஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அதையும் பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த டிவிக்கை நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய, இன்றைக்கி கலாய்க்கக்கூடிய அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவர்கள் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலினாலும் நாளைக்கு தளபதி அவர்கள் அந்த சிஎம் நாற்காலி உட்கார்ந்தால் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் அவர்களுக்கும் போய் சேரும் அப்படின்ற புரிதல் இன்னைக்கு இல்லைனாலும் போகிற காலகட்டங்களில், வர காலகட்டங்களில் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். மேபி புரிஞ்சுக்காமையும் போகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போய் அப்படியே மாநாடு வேறு லெவலில் இருந்தாலும் அப்படியே இந்த பக்கம் தளபதி 69 பூஜையை பார்க்கணுமே, மனுஷன் அவ்வளோ க்யூட்டாக இருக்காயா. சே, அதுவும் பூஜா ஹெக்டே கூட ஒரு பேரில் அப்படி நிற்கிறாருல, பட்டு சட்டை பட்டு வேட்டி போட்டுட்டு வேறு லெவல் 50 வயசுன்னு சொல்கிறோம், வாயில் தான் சொல்கிறோம் வெளியே, வருஷம் குறைஞ்சிருந்தாங்க போதும் இந்த ஆளுக்கு. ஐயோ, மரியாதை தான் சொல்லிட்டேன், ஏன்னா வெளியே வந்துச்சு, என்ன சொல்கிறது, அப்படி தான் வந்துச்சு. நம்ம அப்போ தான் திடீர்னு பாசத்தில் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு க்யூட்டாக இருக்கிறாரு. டோட்டல் யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக தான் வரப்போகுது, அதை மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் பாபி தேல் இருக்காங்க, இந்த பக்கம் மமிதா பைஜ் இருக்குது, தெலுங்குக்கு பூஜா ஹெக்டே இருக்குது, அப்புறம் பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், அப்புறம் வந்து நரேன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகேங்களா, அஃப்கோர்ஸ் இது ஒரு கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியா மூவி தான். பிரியாமணி முதல் கொண்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பூஜையெல்லாம் பார்த்தோம், அந்த ஸ்டில்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அது ஒரு மாதிரி எவ்வளோ லுக்காக இருக்குது. ஏன்னா பீஸ்ட் படத்தில் வந்து தளபதியோடைய அந்த பூஜா அவங்களுடைய லவ் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் எந்த அளவுக்கு லவ் சீக்வன்ஸ் வைக்க போகிறோம் கடைசி படம் வேறு சொல்லிட்டாரு. ஸோ பவர்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. எனியோ கைஸ் வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தளபதி 69 அப்படியே ரைஸ் ஆகிட்டு வருது, இந்த பக்கம் டிவி அதை தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இப்படி ரைஸ் ஆகிட்டு வருது. ரெண்டையுமே மனுஷன் அப்படி ஈக்குவலாக அப்படி கொண்டு வரலாம். இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அண்ட் இதை செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் அப்படின்னா அது இன்றைக்கி இவர் மட்டும்தான். அதனால தான் உலகமே வந்து இவர் உத்து நோக்குது. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் என்ன செய்ய போகிறாரு, தமிழ்நாடு அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு அப்படின்றத அக்டோபர் 27 மார்க் மை வேர்ட்ஸ் ஒட்டுமொத்த இந்தியாவும் கண்டிப்பாக இவருடைய ஸ்பீச்சுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இவர் பேசுகிறதுக்கு அப்புறமா தான் இந்திய அரசியலே பல மாற்றங்கள் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழக அரசியலில் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நடக்கும். இவர் பேச போகிற விஷயங்களை வச்சு தான் சென்ட்ரலில் இருக்கிற கட்சிகள் கண்டிப்பாக எப்படி பிஜேபி அவுட்டு நம்மகிட்ட ஒருத்தர் வரமாட்டாங்க, மேபி காங்கிரஸ் அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலை அடுத்து எடுப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் சி. தளபதியுடைய மாநாடு அக்டோபர் 27 கோயிங் டு பி ராக்.
தளபதி 69ம் அப்படியே அடுத்தடுத்த அப்டேட்ஸும் வரும். லியோ மாதிரி மேபி இந்த படத்துக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கேவின் கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம நம்புவோம். அது ஒரு சைடு நமக்கு ஹைப் கொடுத்து தான் இருக்கும். எனிவேஸ், இப்போ தளபதி அவர்கள் என்னெல்லாம் சொன்னாரோ, இந்த லெட்டரில் சொன்ன வார்த்தைகள் அவர் சும்மா ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவராக சொல்லலை. உண்மையாலுமே ஒரு மாநாடு எப்படி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தலைவர் கையில் கிடையாது. அங்கே தலைவரை பார்க்கக்கூடிய பார்க்க வர்ற மக்கள் கையிலையும் தொண்டர்கள் கையிலும் இளைஞர்களையும் உண்மையை சொல்ல போனால் கட்சிக்காக இருக்க தொண்டர்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரும் தான் வரப்போகிற மக்களை வந்து பாதுகாத்து அனுப்ப வேண்டியிருக்கும். நீங்கள் தளபதி அவர்களை பார்க்கணும் முன்னெடுத்துக்கு முன்னாடி போய் நின்னாவோ பின்னாவோ சரி வராது. நீங்கள் கடைகோடியில் நின்னாலும் யாரோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் வேலை. அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சரியாக வரும். இல்லை நாங்களெல்லாம் தளபதி பக்கத்தில் தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வரப்போகிற மக்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அவங்களை பாதுகாக்க முடியாது. அது மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டாக்கும். ஒரு சின்ன விஷயங்கள், சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் பேசுபொருளாக்கப்படும். ஏன்னா ஒரு சைடு வந்து ஏரி இருக்கின்றாங்க, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தண்டவாளம் இருக்கின்றாங்க, இது எல்லாத்தையும் கவர் பண்ணாலும் கேணி இருக்கின்றாங்க. அடங்காத கூட்டம் வந்துச்சுன்னா தாங்குமா அவங்க போட போகிற அந்த கேணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தகரத்தை வச்சு மூடாமல் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு ராடு வச்சு இரும்பு பிளேட்டு போட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக மூடுறது மட்டும் இல்லாமல் அந்த சரௌண்டிங்ஸே வந்து லாக் பண்ணி அந்த பக்கம் போக விடாமல் பல வேலைகள் இவங்க வந்து செய்ய வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் ரொம்ப பாதுகாப்பு மெஷர்மெண்ட்டை வந்து எவ்வளோ எனக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா செலவு பண்ண போதாக சொல்கிறாங்க. என்ன செலவாக இருந்தாலும் சரி இந்த மாநாட்டிற்கு இவங்க வந்து பாதுகாப்புக்கு தான் மிகப்பெரிய அளவில் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இந்த வீடியோவை புஷியானந்தவர்கள் பார்த்தாலும் சரி, இல்லை எந்த இளைஞர்கள் பார்த்தாலும் சரி, டிவிகே சார்ந்த தொண்டர்கள் பார்த்தாலும் சரி, நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அந்த திடலில் அமுல்படுத்த வேண்டும். அதாவது பாதுகாப்பிற்கு முக்கியத்துவமான விஷயங்களை அந்த இடத்தில் அதிக லெவலில் செய்ய வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி மக்கள் போகிறது வர்றது எந்த பேசைகள் யார் போகணும் யார் வரக்கூடாது யார் பெண்கள் எந்த சைடில் போகணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் இல்லாமல் செக்கிங் பேரிகேட்ஸ் கண்டிப்பாக 1, 2, 3 செக்கிங் பேரிகேட்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2, 3 செக்கிங் கேட்ஸ் மாதிரிலாம் வச்சு அதெல்லாம் அமுல்படுத்தி உள்ள மக்களை அனுப்பணும். அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சேஃப்டியாகவும் இது வந்து பேசப்படும் ஒரு மாநாடாகவும் இருக்கும். இது வரப்போகிற கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக இந்த மாநாடு இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமா பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன், அந்த ஆசையும் படுறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.